வணக்கம். ராமகிருஷ்ண விஜயத்திலிருந்து. ஒரு ராஜா காட்டுக்கு வேட்டையாடச் சென்றான். நேரம் போனது தெரியாமல் வேட்டையாடி கொண்டிருக்கும்போது அந்தி சாய்ந்து எங்கும் இருள் கவ்வத் தொடங்கிவிட்டது. அப்போது தூரத்தில் தெரிந்த ஒரு மரத்தின் மீது ஏதோ ஒரு மிருகம் உட்கார்ந்திருப்பது போல் இருந்தது. பெரிய உருவமாக இருந்தபடியால் ஏதேனும் கொடிய மிருகமாகத்தான் இருக்க வேண்டும் என்று கருதி வில்லில் அம்பை பூட்டி மரத்தை நோக்கிச் செலுத்தினான். அடுத்த சில வினாடிகளில் மரத்தின் மீதிருந்து ஐயோ அம்மா என்று குரல் கேட்டது. ஏதோ ஒரு மிருகத்தின் ஓலம் கேட்கும் என்று எதிர்பார்த்தால் இப்படி மனிதனின் ஓலம் கேட்கிறதே, யாரையோ தவறுதலாக கொன்றுவிட்டோமா என்று அஞ்சி மரத்தை நோக்கி மன்னன் விரைந்தான். அங்கு சென்று பார்த்தால் 16 வயதையொத்த ஒரு சிறுவன் இவரின் அம்புக்கு பலியாகி வீழ்ந்து கிடந்தான். இப்படி ஒரு விபரீதம் நிகழ்ந்துவிட்டதே என்று பதபதைத்த அரசன் உடனே காவலாளிகளை கூப்பிட்டு, இவன் பெற்றோர் அருகேதான் எங்காவது இருக்க வேண்டும், உடனே கண்டுபிடித்து அழைத்து வாருங்கள் என்று கட்டளையிட்டான். வீரர்கள் நாலா பக்கமும் விரைந்தனர். கடைசியில் ஒரு விறகுவெட்டி தம்பதியை அழைத்து வந்தனர். இவர்கள்தான் அந்த பாலகனின் பெற்றோர். காட்டில் விறகுவெட்டி பிழைப்பதுதான் இவர்கள் தொழில் என்று மன்னனிடம் கூறினார்கள். மன்னன் அவர்களிடம் நடந்ததை கூறி, என்னை மன்னித்து விடுங்கள், நான் வேண்டுமென்று உங்கள் மகனை கொல்லவில்லை, அறியாமல் நடந்த தவறு இது. போதிய வெளிச்சம் இல்லாததாலும் தூரத்திலிருந்து அம்பெய்ததாலும் மரத்தின் மீதிருந்தது ஏதோ ஒரு விலங்கு என்று எண்ணிவிட்டேன். மன்னன் தான் சொன்னதை அவர்கள் கேட்டு சமாதானம் ஆகவில்லை என்று யூகித்து கொண்டான். அடுத்த நொடி கைதட்டி தனது காவலர்களை அழைத்தவன் 2 பெரிய தட்டுகள் கொண்டு வருமாறு கட்டளையிட்டான். அருகே நின்று கொண்டிருந்த அமைச்சரிடம் 2 தட்டுகளை அவர்கள் முன் வைக்கச் சொன்னான். தட்டுகள் வைக்கப்பட்ட பிறகு அதில் ஒரு தட்டில் பொற்காசுகளை கொட்டி தான் அணிந்திருந்த விலைமதிப்பற்ற ஆபரணங்கள், நகைகள், நவரத்தின மாலை, முத்தாரம் என அனைத்தையும் வைத்தான். பின்னர் தன் இடுப்பிலிருந்து உடைவாளை உருவி அதை மற்றொரு தட்டில் வைத்தான். மக்களை காக்க வேண்டிய நானே எனது குடிமகன் ஒருவன் உயிரிழக்க காரணமாகிவிட்டேன். நான் தண்டிக்கப்பட வேண்டியவன். பாதிக்கப்பட்ட உங்களிடமே தீர்ப்பை கூறும் வேலையை விட்டுவிடுகிறேன். நான் செய்த தவறுக்கு பிராயச்சித்தம் இதுதான். இதோ ஒரு தட்டு நிறைய பொற்காசுகளும் விலைமதிப்பற்ற ஆபரணங்களும் இருக்கின்றன. அவற்றை எடுத்துக்கொண்டு என்னை மன்னியுங்கள். அதற்கு விருப்பம் இல்லை என்றால் மற்றொரு தட்டில் இருக்கும் உடைவாளை எடுத்து என்னை வெட்டி வீழ்த்தி உங்கள் மகனை கொன்றதற்கு பழி தீர்த்து கொள்ளுங்கள் என்று தனது கிரீடத்தை கழற்றி மந்திரியிடம் கொடுத்துவிட்டு பெற்றோர் முன் மண்டியிட்டு நின்றான் அரசன். உடன் வந்த காவலர்களும் மந்திரி பிரதானிகளும், அந்த விறகு வெட்டி நம் மன்னனை வெட்டிவிட்டால் நாம் என்ன செய்வது, மக்களுக்கும் மகாராணியருக்கும் என்ன பதில் சொல்வது என்று செய்வதறியாது திகத்திப் போய் நின்றனர். சில நிமிட மௌனத்திற்கு பிறகு விறகு வெட்டி பேச ஆரம்பித்தான். ஒன்று, நான் இந்த ஆபரணங்களையும் பொற்காசுகளையும் எடுத்துக்கொள்ள வேண்டும், அல்லது மன்னரை கொல்ல வேண்டும், அப்படித்தானே? நான் விரும்புவது இந்த பொற்காசுகளையோ ஆபரணங்களையோ அல்ல. என் மகனே போய்விட்ட பிறகு இவற்றை வைத்து நான் என்ன செய்யப் போகிறேன்? ஐயோ, அப்படியென்றால் இவன் மன்னரை கொல்லப் போகிறான் போலிருக்கிறதே. எல்லோரும் வெடவெடத்து போனார்கள். விறகு வெட்டி தொடர்ந்தான். நீங்கள் நினைப்பது போல நான் மன்னரை கொல்ல விரும்பவில்லை. அவர் அளிக்கும் பொன் பொருளையும் விரும்பவில்லை. நான் விரும்பியது எதுவோ அதுவே கிடைத்துவிட்டது. தான் செய்த தவறு குறித்து மன்னன் மன வருந்த வேண்டும் என்று விரும்பினேன். அவரோ வருந்தி கண்ணீர் விட்டதோடு பெருந்தன்மையாக தனது உயிரையும் பதிலுக்கு தியாகம் செய்ய துணிந்து விட்டார். அது ஒன்றே எனக்கு போதும். மன்னரை தண்டிப்பதால் என் மகன் மீண்டும் எனக்கு கிடைக்கப் போவதில்லை. ஆனால் இந்த நாடு ஒரு நல்ல மன்னனை இழந்துவிடும். நான் அப்படி செய்தால் என் மகனின் ஆன்மாவே என்னை மன்னிக்காது. அதே நேரம் நான் பொன்னையும் பொருளையும் பெற்றுக்கொண்டால் என் மகனின் உயிருக்கு நான் விலை பேசியது போல் ஆகிவிடும். மன்னன் தான் செய்த தவறுக்கு உளப்பூர்வமாக மனம் வருந்தி சிந்திய கண்ணீரே போதுமானது, எங்களுக்கு வேறெதுவும் வேண்டாம் என்று கூறி தன் மனைவியை அழைத்து கொண்டு தன் வழியே போய்விட்டான் விறகு வெட்டி. ஒரு விறகு வெட்டிக்கு இப்படி ஒரு பெருந்தன்மையா, இப்படி ஒரு ஞானமா என்று வியந்து போனார்கள் அனைவரும். அந்த மன்னன் தான் நாம் செய்யும் பாவங்கள்தான் அந்த கொலை. அந்த விறகு வெட்டிதான் இறைவன். நாம் இப்படிப்பட்ட மனதுடன் செய்யும் பரிகாரங்கள்தான் பலனளிக்கும். ஒரு பரிகாரத்தை எதற்கு செய்கிறோம் என்றே தெரியாமல் அதை இன்று பலர் செய்வதுதான் வேடிக்கை. பரிகாரம் என்பது ஒரு உபாயம், அவ்வளவே. அது இறுதியல்ல. நாம் செய்யும் பரிகாரங்களை எல்லாம் இறைவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அவசியம் அவனுக்கில்லை. ஆனால் நாம் என்ன நினைத்து பாவ மன்னிப்பு கேட்கிறோம், அதற்கு ஈடாக என்ன பிராயச்சித்தம் செய்கிறோம் என்பதுதான் இங்கே மிகவும் முக்கியம். நன்றி. வாழ்க வளமுடன்.